வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். மும்பை நம்ம பேசுன மாதிரியே இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த டீம். இதுல டேஞ்சரஸ் டீம்னா இவங்க தான். அதை சரியா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு மேட்ச்? மும்பை எதிர்பார்த்த மாதிரி வெற்றி, பெரிய வெற்றி, நல்ல பிக் மேட்ச், வெற்றி. பிக் டீம் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயம் இருந்தா ஒரு நல்ல மேட்ச் பார்த்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சோ முந்தின மேட்ச் மாதிரி, முந்தின பிளே ஆஃப் மாதிரி ஒரே ஒன் சைடடா போகல. காம்படிஷன்ல இருந்தாங்க. பட் எங்க இது ஜிடி ஒரு கட்டத்துல கேம்லயே இல்ல. அதுக்கப்புறம் ஜிடி கேம்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் திரும்ப பூந்த விதம் தான் ஸ்ரீராம். அங்கதான் ஒரு சாம்பியன் டீமோட அழகு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கை கொடுத்துச்சு. அண்ட் ஜிடி நம்ம பேசினாரியே அந்த லீக் ஸ்டேஜ் முடியறப்பே ஒரு மாதிரி 2 மேட்ச் தோக்குறப்பே கொஞ்சம் பதற்றமா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு ஃபீல்டுல அது ரொம்ப வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சு. அத்தனை கேட்ச் பவர் பிளேலயே அவ்வளவு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமா நர்வஸா இருந்தாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ என்ன ரீசன் நினைக்கிறீங்க அதுக்கு? ஏன்னா குஜராத் ஏன்னா நல்ல சீசன் அவங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும். ரெண்டே விஷயம் தான் ஸ்ரீராம். ஒண்ணு என்னதுன்னா, இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இந்த நிலைமையில இருந்திருக்கவே கூடாது. 1-2 குவாலிஃபிகேஷன் அவங்க பக்கத்துல இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சா தோத்தாங்க. இன்ஃபேக்ட் ஐபிஎல் ஹிஸ்டரியில எந்த டீமும் 3 மேட்ச் தொடர்ந்து 225 பிளஸ் கொடுத்தது இல்ல. அதை கொடுத்துருக்காங்க. கடந்த 3 மேட்சா இவங்க 225 பிளஸ். அதுல ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி கொடுத்தாங்க. அண்ட் டார்கெட்டுக்கு பக்கத்துல வர முடியாம அவங்க தோத்தாங்க. என்ன பிரச்சனை? வேற ஒரு ஆர்சிபி எடுத்துக்கோங்களேன். அவங்க தே வாண்டட் இட் மோர் மாதிரி தெரிஞ்சிச்சு. அவங்களும் எல்எஸ்ஜிக்கு எதிராக மிகப்பெரிய ரன் சேஸ் இருந்துச்சு. 238 இருந்துச்சு. பட் அவங்க அடிச்சு ஜெயிச்சு நம்பர் 1 and 2 பொசிஷன் ஜிடியோட பொசிஷனா இருந்திருக்கும். அதை தட்டி பறிச்சு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு குஷன் வாங்கி இப்ப ஃபைனல்ஸ் போய் சோபா செட் போட்டு உட்காந்துட்டாங்க. அங்கதானே அந்த வெற்றி மனப்பான்மை, உங்களோட ஹங்கர் எல்லாமே வரும். இது இந்த பர்டிகுலர் மேட்ச் டாக்டிக்கலி நிறைய விஷயங்கள். இப்போ நீங்க பஞ்சாப் ஆர்சிபி கிட்ட பேட்டிங் வந்தப்போ ஒரு பயம் தெரிஞ்சுது. பதட்டம் நீங்க யூஸ் பண்ணது ரொம்ப கரெக்ட் வார்த்தை. அந்த பதட்டத்திலேயே சுத்தி சுத்தி அவுட் ஆனாங்க. வேற ஜிடி ஃபீல்டிங் தான் பண்ணாங்க. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்போது ஒரு கேட்சை விட்டுட்டு 12 ரன்ல இருக்கும்போது இன்னொரு கேட்சை விட்டாச்சுன்னா 80 ரன்ஸ் தாங்க அவர் அடிப்பாரு. அங்க ஒரு மாதிரி கேம் தள்ளிட்டு போயிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அண்ட் நம்ம ஜிடிக்கு பிளேயர்ஸ் இல்லைன்னு பேசுறோம். அதே மாதிரிதான் மும்பைக்குமே முக்கியமான ரிக்கல்டன் இந்த சீசன்ல முக்கியமான பிளேயரா இருந்திருக்கிறார். அவர் இல்ல. பட் இருந்தாலும் அந்த ஓப்பனிங் பேர் அப்படிங்கிறது பவர் பிளேலயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேமை கொண்டு வந்துட்டாங்க. 79 ரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பேஸ்டோ அவரை எதுக்காக எடுத்தாங்களோ, எதுக்காக உள்ள கொண்டு வந்தாங்களோ அதை சரியா பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாரு. அந்த ஓப்பனிங் பேர் பத்தி சொல்லுங்க, பேஸ்டோ பத்தி குறிப்பா. அதாவது ரோஹித் சர்மா ஜஸ்ட் ஒரு சில ஷாட்ஸ் தான் அடிச்சாரு. பேர்ஸ்டோ தான் டப்புன்னு ஒரு பெரிய ஓவரை எடுத்துட்டு ஒரு மொமெண்டம் கம்ப்ளீட்டா மும்பை இந்தியன்ஸ் பக்கம் எடுத்துட்டு பவர் பிளே 70க்கு மேல. இன்ஃபேக்ட் மும்பையோட பெஸ்ட் பவர் பிளே இந்த சீசன் இந்த மேட்ச்ல தான் வந்துச்சு. 5 ஓவர்லயே அது வந்துச்சு, 6வது ஓவர் போகிறதுக்கு முன்னாடியே. சோ அது பேர்ஸ்டோவோட தாக்கம் தான். என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் நீங்க எடுக்கலான்ற ரூல் வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த டீமுக்காவது இவ்வளவு ஐபிஎல் மேட்சஸ் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடைச்சிச்சா? இவங்க மட்டும் தேடி எடுத்தாங்க பாருங்க. அங்கதான் மும்பை இந்தியன்ஸோட ஒரு பெரிய ஐபிஎல் வெட்டரன் பிளேயரே இங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. சோ அவருக்கு ஒரு சாதாரணமான மேட்ச்ன்ற மாதிரி தான் அவர் அணுகினாரு. வேற இங்க ஒரு குசல் மெண்டிஸ் எடுத்துட்டு வந்து அவர் பதட்டத்துல இருந்ததை நம்ம பார்த்தோம். அங்கதான் டிஃபரன்ஸ். அங்கேயும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை தேடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ அங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். பட் அகைன் ஜிடியோட ஃபீல்டிங் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு ஸ்ரீராம். வேற மும்பை இந்தியன்ஸ் பாருங்களேன், இந்த டோட்டல என்ன மாதிரி ஃபீல்டிங் பண்ணி 200 அடிச்சதே 225க்கு மேல, அது 245 மாதிரி அவங்களோட ஃபீல்டிங் காமிச்சாங்க. ஜிடியோட ஃபீல்டிங் இந்த நாள்ல ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஆஸ் அ கேப்டனா பாத்தீங்கன்னா கில் ஒரு மாதிரி அவரோட பேட்டிங் ஸ்டைலு, அப்ப அவரு சாய் சூசன் ஆடுறலாம் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ரொம்ப சரியா இருக்கும். ரொம்ப அடிப்படையான விஷயங்களை சரியா வச்சிருப்பாங்க, சிம்பிளான விஷயங்களை. அது அவரோட கேரக்டர் அதுவா இருக்கிறப்போ டீமோட கேரக்டரும் அந்த மாதிரி தானே இருக்கணும். பேசிக்னா ஒரு கேட்ச் பிடிக்கிறது, ரெகுலேஷன் கேட்ச் பிடிக்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அதை கூட சரியா பண்ண முடியலன்னா எங்க தப்பு நடக்குது? அவங்க இந்த என்டையர் டோர்னமெண்ட், இந்த என்டையர் ஐபிஎல் அவங்களோட கேச்சிங் எஃபிஷியன்சி ரொம்ப கீழே இருந்துச்சு. பாட்டம் 3 டீம்ஸ்ல தான் வருவாங்க ஜிடி. இத்தனைக்கு நல்ல ஃபீல்டர்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களோட கேச்சிங் எஃபிஷியன்சி ரொம்ப மோசமா இருந்திருக்கு இந்த சீசன். அது இந்த மேட்ச்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்திருக்கு. அப்கோர்ஸ் இந்த பிராக்டிஸ்ன்றது எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு விட்ட கேச்சஸ் எல்லாம் பிரஷர் மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்ப குசல் மெண்டிஸ் எடுத்துக்கோங்களேன். வேற பேர்ஸ்டோ இவ்வளவு ஐபிஎல் மேட்சஸ் விளையாடி சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச டீம்ஸ்ல இருந்து அவர் வராரு. இங்க குசல் மெண்டிஸ் இது வரைக்கும் ஐபிஎல் பக்கமே அவர் எடுத்தது இல்லை. ஏன்னா இந்தியாலே அந்த ஸ்கில் செட்டோட எங்களுக்கு பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு டீம்ஸ் நம்புவாங்க. இன்டர்நேஷனல்ல போறீங்கன்னா நீங்க ஒரு ஓப்பனரா இருக்கணும், பிளஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணுன்ற மாதிரி தான் பாப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஹிட்டரா இருக்கணும். அவர் கீப்பிங் பண்ணும்போது 2 கேட்ச் விட்டாரு இன்னைக்கு, அப்பார்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மாவோட ஒரு கேட்ச். அண்ட் பேட்டிங்ல ஹிட் விக்கெட் ஆனாரு. சோ ஜஸ்ட் அங்க ஒரு பதட்டம் உள்ள ஐபிஎல்ல டப்புன்னு பிளே ஆஃப் மேட்ச்ல வந்த பிரஷர் அவருக்கு தெரிஞ்சிச்சு. வேற பேர்ஸ்டோ இதுதானே நான் பார்த்தாச்சு, இது நமக்கு என்ன புதுசுன்ற மாதிரி விளையாடினாரு. என்னது மும்பை ரொம்ப அற்புதமா கொண்டு போவாங்க. பேட்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு பெரிய ரன்ஸ் பவுல்ல போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பவுலிங் முதல்ல அந்த 12-13 ஓவர் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விக்கெட் கில் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் கேம் எடுத்துட்டு போனாரு சாய் சூசன். அகைன் அண்ட் அகைன் நாம பேசுறோம்.
இது ப்ரெஷரான சிச்சுவேஷன், டீமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனே அவர் காமா உள்ள நின்று அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாரு. அவர் நிக்கிற வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்னென்னலாமோ பண்ணி பாக்குறாரு, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவரோட விக்கெட் பிளஸ் அதுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தரோட விக்கெட் தான் ஒரு கேம் சேஞ்சர். ஹார்திக் பாண்டியா என்ன அவங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் பார்த்தேன் மிட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீஜித்ன்ற ஒரு கீப்பர் இம்பாக்ட் சபா எடுத்துலாம அவர் கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா பேர்ஸ்டோ மேபி அவர் பேட்டிங் பண்ணும் போதே பார்த்த ஒரு டேப்லாம் கட்டியிருந்தாரு முட்டியில. பட் அது அஸ்வினி குமார் எடுத்துட்டு வந்த மூவுக்கு அப்புறம் தான் மும்பைக்கு ஒரு நிம்மதியா வந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் பிக் கேம் அகைன் அவரோட ஷாட்ஸ்லயே தான் வந்தாரு. அதாவது ரொம்ப பெருசா அடிக்கணும்லாம் பார்க்கல, பால அதோட மெரிட்டுக்கு விளையாடினாரு. அப்பப்ப பவுண்டரிஸ் ஃபைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஓவர் தான் சாட்டர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்குற தைரியம் வரல. இவங்களும் கரெக்டா வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க மேல. அவரும் ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதாவது கேம் ஸ்லோ டவுன் பண்ணாரு சூரியகுமார் யாதவ். நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல் உங்களுக்கு ஞாபகம், ரிஷப் பண்ட் வந்து ஏதோ ஒரு காயம்னு சொல்லிட்டு ஸ்லோ டவுன் பண்ணுவாரு. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கேட்டது மொமெண்டம் போகும், ஏன்னா அதுக்கு நடுவில் பும்ரா ஒரு விக்கெட் எடுத்துவாரு. இந்த மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் அதானே பண்ணாரு. அதுக்கு அடுத்த ஓவர் பும்ரா வந்தாரு, வாஷிக்கு ஒரு அன்பிளேயபிள் பால் போட்டாரு. பாவங்க வாஷி, அவ்வளவு நல்ல இன்னிங்ஸ். அந்த மாதிரி ஒரு எண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு உடனே உங்களுக்கு வந்து சாய் சுதர்ஷனோட விக்கெட்டும் கிடைச்சிருச்சு. ஷாட் ஆன் தான், அவர் எடுத்த ஆப்ஷன் கரெக்ட் தான். பேட்ல பட்டிருந்தா 6 போயிருக்கும். பிளஸ் இந்த சீசன் அவர் ஒர்க் அவுட் ஆன ஷாட், பாவம் அது ஒர்க் அவுட் ஆகல, அங்கே இருந்து கேம் திரும்பிடுச்சு. இதுதான் கேம் சேஞ்சிங் மொமெண்ட். இதை பத்தி தனியா பேசலாம். பட் என்னன்னா, எனக்கு வந்து வாசிக்கு வந்து கண்டினியூஸ் எல்லாம் சான்ஸ் கிடைக்கல. அங்கங்க தேவைப்பட்டப்போ ஒரு மேட்ச் 2 மேட்ச்ல தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் உள்ள இருந்து வெளியே வரப்போ எப்படி டக்குன்னு வந்து அவரால் ஃபயர் பண்ண முடியுது. அதுவும் பாத்தீங்கன்னா இவர் போல்ட் எல்லாம் ஒரு 2 6 வந்து பயங்கரமா அடிச்சிருப்பாரு ஒரே ஓவர்ல. சூப்பர் அந்த ஸ்கில் செட் வந்து பயங்கரமா இருக்குல்ல. ஜஸ்ட் பிராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹங்கர் தான் ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் பயங்கர கியூரியஸ் கேஸ் வாஷிங்டன் சுந்தர். எதனாலனா ஒவ்வொரு தடவை இந்தியன் டீம்ல பெஸ்ட் 15 பிளேயர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் இல்ல பெரிய டெஸ்ட் சீரீஸ்ல 18 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஃபுல் இந்தியால 15 பேர்ல இவர் பெஸ்ட்னு இவரை வந்து கூட்டு போறாங்க ஒவ்வொரு டூருக்கும். ஆனா ஐபிஎல்ல 200க்கும் மேற்பட்ட இந்தியன் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குது. அதுல வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு டீம்ல கன்சிஸ்டன்டா பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைக்கலனா பாருங்க, இந்தியாலேயே பெஸ்டா இருக்கிறவரு 200 இந்தியன்ஸ்ல ஒரு டீம்லயும் சான்ஸ் கிடைக்கல, இந்தியன் பிரீமியர் லீக்லனா என்ன மாதிரி ஒரு கேஸ். சோ அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட பிராக்டிஸ், அது மட்டும் தான் அதுக்கான காரணம், இந்த மாதிரி நல்லா விளையாடுறதுக்கான காரணம். அண்ட் நீங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணதான் நம்ம வந்து கேம் சேஞ்சிங் மொமெண்ட் பேசுறோம். அதை பண்ணி கொடுத்தது வந்து பும்ரா. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஹர்திக் பேசும்போதே சொன்னாரு, நீங்க வந்து பும்ராவை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா, கேம் எப்பெல்லாம் கையை விட்டு போகுதா அப்பெல்லாம் பும்ராவை யூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ பும்ரா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு விக்கெட் தேவை, கொஞ்சம் ஏர்லியா மொமெண்டம் தேவைன்னா பும்ரா ஃபர்ஸ்டே வராரு, 2வது ஓவரே போடுறாரு, அடுத்து இடையில ஒரு ஓவர், அடுத்து பின்னாடி வந்து போடுறாரு. எங்க விக்கெட் தேவையோ அங்க பும்ரா. அவர் தாங்க பெஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த ஈரால. சொல்றேன், பெஸ்ட் போலர்னு சொல்லக்கூடாது, பெஸ்ட் கிரிக்கெட்டர். ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி பிரஷர் டைம்ல அவரால் மட்டும் தான் கூலா எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அவரை வச்சுதான் டீம் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க, T20 வேர்ல்டு கப். அவரோட அந்த ஓவர் தான் கேமை திருப்பி கொடுத்துச்சு இந்தியா பக்கம். ஸோ அண்ட் ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச்லயும் தண்ணி காட்டினார் ஆஸ்திரேலியாவுக்கு. அவரோட கேப்டன்சில தான் டீம் இந்தியா ஜெயிச்ச ஒரே டெஸ்ட் வந்துச்சு. ஸோ வேற லெவல் பிளேயர் ஸ்ரீராம். இந்த மாதிரி ஒரு லக்ஸரி இருக்கும்போது இப்ப நீங்க 228 அடிச்சிட்டீங்கன்னா எதிர் டீம் வந்து அதை 16 ஓவர் 200 டு சேஸ்ன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பும்ராவோட போலிங்ல நீங்க அந்த 24 28ன்னு வச்சுக்கோங்க, அது வந்தா பெரிய விஷயம். அதுக்கு மேல வந்தா போனஸ். இது வந்தா போதும் தான், அவரை வந்து 28 ரன் வந்தா போதும். மீதி 16 ஓவர்ல எப்படி 200 அடிக்கிறது, அதுதான் பிளான் ஆயிருக்கணும். அண்ட் அந்த மாதிரி டைம்ல அந்த 18வது ஓவரே பும்ரா கொடுத்தாரு. நான் அது தப்போன்னு நினைச்சேன். அந்த ஓவர் இன்னும் ஒரு சிக்ஸ் வந்துச்சு, ராகுல் தெவாட்டி ஐ திங்க் அடிச்சாரு. இன்னும் ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரஷர் இருந்திருக்கும் போல்ட் அண்ட் கிளீசனோ அஸ்வினியோ லாஸ்ட் ஓவர் போடும்போது. பட் அங்க ஒரு மாதிரி பும்ரா அங்கேயும் ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டாரு. எனக்கு என்னன்னா, பும்ரா வந்து இவ்வளவு ப்ரெஷரான மேட்சஸ் எல்லாம் இருக்கு, முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு இவர் கையில பால் கொடுக்குறாங்க, பட் நர்வஸ் ஆக மாட்டேங்கிறாரு, எந்த ப்ரெஷரும் காமிக்க மாட்டேங்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா யார்கர் தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பால். இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல அது எப்படி வேணாலும் போகலாம், லோ ஃபுல் டாஸ் போகலாம், இப்ப என்ன வேணா ஆகலாம், பட் அதை சரியா எக்ஸிக்யூட் பண்றாருல. சோ அது எப்படி வருது? ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஜஸ்ட் டேலண்ட் தான் ஸ்ரீராம். டேலண்ட் அமைதியா இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும். பட் ஏன்னா முன்னாடி ஒரு நம்ம ரொம்ப சின்ன வயசுலயே நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 2016 அந்த டைம்ல எல்லாம் கூட பும்ராவை பார்த்திருக்கோம். பட் இப்ப இருக்கிற பும்ரா வேற இல்ல. அப்ப ராவா இருந்தாரு, அந்த யாக்கருக்கு போவாரு, அப்ப மலிங்காவோட நிழல்ல பும்ரா இருப்பாரு. பட் இப்ப மலிங்காவை விட பெட்டரால ஆயிருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்ட் அந்த யாக்கர்ஸ் லேண்ட் பண்றது, அவர் சொல்ற பால்ல இடத்துல பால் விழுது. எவ்வளவு இன்ஜுரி வந்தாலும் இன்ஜுரியில இருந்து ரிட்டர்ன் ஆகி பழைய பேஸ் இல்லாம போன ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஆனா ஒவ்வொரு இன்ஜுரிக்கு அப்புறம் இன்னும் பெட்டர் போலரா தானே வந்திருக்காரு பும்ரா. இவர் வேற ரகம். இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப விராட் கோலியோட ஸ்பீச் எனக்கு ஞாபகம் வருது. இவர் வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷர், இவர் ஒரு பொக்கிஷம், இவரை பாத்துக்கணும்.
சோ மறுபடியும் எதனால அவர் ஒரு பொக்கிஷன்றதை காமிக்கிறாரு ஸ்ரீராம். இன்னைக்கு அவர் செட் பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், அவர் செட் பண்ணி கொடுத்த அடுத்த ஓவர் அஸ்வினி குமார் வந்து 8 ரன் தான் கொடுத்தாரு. அந்த ஓவர் தான் கேம் சேஞ்ச் பண்ணி. ஏன்னா பும்ரா இதை பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம், பும்ரா பண்ணாரு. அஸ்வினி குமாரோட ஒரு ஓவர்ல ஒரு சில ஃபுல் டாஸ் அடிக்காம மிஸ் பண்ணாங்க. அப்புறம் கிளீசன் வந்து சாய் சுதர்சனை தூக்குறாரு. என்னன்னா அந்த லாஸ்ட் ஓவர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்து ஒரு டைலமா இருந்திருக்கும். ஹர்திக் அந்த மழையினால அந்த ரெயின் மேட்ச் தான், ஜிடி கூட தான். ஹர்திக் வந்து லாஸ்ட் ஓவர் எடுக்காம தீபக் சகருக்கு லாஸ்ட் ஓவர் கொடுப்பாரு, பார்த்திருப்போம். அதே மாதிரி இங்க ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஹர்திக்கும் ஓவர் இருந்துச்சு, கிளீசனுக்கும் இருந்துச்சு, அஸ்வினி குமாருக்கும் இருந்துச்சு. யாருக்கு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. பட் கிளீசன் போனாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 பால்லயே மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹார்திக் ரன்ஸ் கொடுத்திருந்தாருல ஸ்ரீராம், அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அந்த மேட்ச்ல ஒரு ஓவர் தான் போட்டிருந்தாரு. பட் இதுல 3 ஓவர் 38. அது ஒரு கேப்டனோட கால் தான் ஸ்ரீராம். அவரே போலிங் போட்டிருக்கணும்னா மேபி இன்னொரு கேப்டனர் தான் அவர் கொடுத்திருப்பாங்க. பட் ஒவ்வொரு கேப்டனுக்கும் அந்த தயக்கம் இருக்கும்ல. பிளஸ் அவங்களோட ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ் இதான் வேலை அவங்களுக்கு. சோ யாருக்கு கொடுத்தாலும் தப்பு கிடையாது, அவங்க ரெடியா இருக்கணும். கிளீசனுக்குமே பெருசா பண்ணல. ஏன்னா 3 ஓவருக்கு 36 ரன் என்னமோ கொடுத்திருந்தாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுல அப்படிங்கிற மாதிரி தான் ஹர்திக்கும் கிளீசனும் போட்டிருந்தாங்க. பட் அவர் கொடுத்தது மோர் ஆஃப் பவர் பிளேல. ஹார்திக் பாண்டியா ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுத்தாரு ரன்ஸ். கிளீசனும் அதுக்கப்புறம் வந்தாருன்னு நினைக்கிறேன். பட் கிளீசன் ஒரு ஓவர்சீஸ் ப்ரோ போலர், அவருக்கு தான் போகணும்னு நினைச்சிருப்பாங்க மேபி. பட் அதுக்குள்ளே கேம் முடிஞ்சிருச்சு ஸ்ரீராம். வாங்க, இப்போ வந்து மும்பை வந்துட்டாங்க. அஸ்வின் கூட பேசியிருந்தாரு, மும்பை வந்து சாம்பியன் ஆகக்கூடாதுன்னா இந்த ஸ்டேஜோட வெளியே போனாதான் வந்து அவங்கள தடுக்க முடியும். ஆர்சிபி சாம்பியன் ஆகணும்னா மும்பை வந்து எலிமினேட்டர்ல வெளியே போகணும்னாரு. ஸோ மும்பை அந்த மாதிரி ஒரு டீம் இல்லையா? ஸோ உள்ள வந்தாங்கன்னா எதிர் டீம்ஸ் வந்து பதற்றப்பட வைக்கிற டீம். இப்போ வந்து வராங்க. அந்த பயம் எல்லா டீமுக்குமே இருக்குமே. அந்த டீம் நம்ம இப்போ லீக் ஸ்டேஜ்லயே நான் சொன்னேன், அந்த டீம் மேல வர வர ஒவ்வொரு டீமுக்கும் எச்சரிக்கை குறின்னு. இப்ப பிளே ஆஃப்லயும் அதே கேஸ் தான். அதாவது மீதி இருக்கிற இப்ப ஆர்சிபியும் சரி, பஞ்சாபும் சரி, எந்த டீமை ஃபேஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சா அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் ஒரு ஃபீலிங் இருக்கும், இந்த டீம் வேணாம்பான்னு. ஏன்னா அவங்க 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க ஸ்ரீராம். சோ அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு இருக்கு. அந்த ரெஸ்பெக்ட்ல இருந்து வர ஒரு ஒரு பயம் தான் தவிர, அதை தவிர வேற எதுவும் இல்ல. சரி வாங்க, என்ன எதிர்பார்க்கலாம் பஞ்சாப் vs மும்பை? வான வேடிக்கைகள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு பக்கம் இங்க மும்பைல தொட்டவன்லாம் மேட்ச் வின்னர் எல்லாருமே, ரைட் ஃப்ரம் டாப், பேர்ஸ்டோ, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் எல்லாருமே மேட்ச் வின்னர்ஸ். போலிங்லயும் அதே மாதிரி தான், சாண்ட்னர், போல்ட், பும்ராவால நினைச்சா மேட்சஸ் ஜெயிக்க முடியும். அங்க ரொம்ப ராவா இருக்காங்க பஞ்சாப். மொமெண்டம் மும்பை பக்கம் இருக்கு. அவங்க இவ்வளவு பெரிய வின்ல இருந்து வராங்க, வேற பஞ்சாப் ஒரு படுதோல்வியில இருந்து வராங்க. அண்ட் எனக்கு என்னன்னா, ரிக்கி பாண்டிங் போய் ஏதாவது பெப்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம், எல்லாரையும் கூட்டு ஹோட்டல் ரூம் உட்கார வச்சு மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, அந்த மாதிரி தோணுது எனக்கு. சில சமயம் ஸ்ரீராம் என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க லீக் மேட்ச் ஜாலியா விளையாடுவீங்க, அவங்களோட ஸ்டைலே ஜாலியா விளையாடுறதுதான். லீக் மேட்ச் நீங்க மோட்டிவேஷன் டாக் கொடுக்க போய் பிரஷரை போட்டீங்கன்னா மேபி அதான் போன மேட்ச் நடந்திருக்குமோ. ஏன்னா இவங்க ஜாலியா ஆடுறோம்னு சொல்லிட்டு ஆடினாங்க. 6 அன்கேப்ட் இந்தியன்ஸோட விளையாடுறாங்க. ஹை பிரஷர் கேம்ஸ் பெருசா விளையாடிருக்க மாட்டாங்க லைஃப்ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டீம் குவாலிஃபை ஆகுது. சோ நிறைய பிளேயர்ஸ்க்கு பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவங்கள வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணீங்கன்னா, இது என்னமோ சொல்றான்டா அப்படின்ற ஃபீலிங் வரலாம். நமக்கே சில சமயம் நடக்கும் இல்ல ஸ்ரீராம். ரொம்ப முக்கியமான ஷோ அப்படின்னு நம்ம சொன்னா அப்பதான் பதட்டம் வரும். நார்மலா போய் நார்மலா பண்ணு மச்சினா நம்ம நார்மல் ஷோ மாதிரி தான் நம்ம போவோம். சோ அதிகமா பேசினா கூட சில சமயம் பதட்டம் ஆயிருவாங்க. சோ இப்போ அந்த போன மேட்ச்ல மேபி அதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஜாலியா போங்க, பேட்டை விடுங்க. அவங்க ஸ்டைல் மாற போறதே கிடையாது. அவங்க தோத்தது கண்டிஷன்ஸ் கிட்ட தோத்தாங்க. ஏன்னா ஷார்ட் செலக்ஷன் ரொம்ப பேடா இருந்துச்சு. அவங்க ஆடும்போது பிச்ல எவ்வளவு புல் இருந்துச்சு முந்தின மேட்ச்ல, வேற இந்த மேட்ச்ல அவ்வளவா புல் இல்ல. ரெட் சாயில் விக்கெட் அகமதாபாத்ல கொடுத்து இவங்களோட பேட்டர்ஸ்க்கு போய் ஜாலியா விளையாடுங்கன்னா அவுட் பேட் பண்ண முடியும். ஏன்னா டாஸ் ஜெயிச்சு எனக்கு மறுபடியும் என்ன சஸ்பிஷன்னா, ஹார்திக் பாண்டியா பேட்டிங் தேர்வு செய்வாரோன்னு. டாஸ் அப்ப என்ன நினைச்சோம், நேத்திக்கு பிச் அந்த மாதிரி இருந்துச்சு, இதுல போய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்களே நினைச்சோம். பட் பிச்சை பெர்ஃபெக்ட்டா ரீட் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். அங்க ஃபுல் மார்க்ஸ் அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்க்கு. அடுத்த விஷயம், இது வரைக்கும் பிளே ஆஃப்ல அவங்க 6 தடவை ஃபர்ஸ்ட் பேட்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். 6 தடவை அவங்க மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சோ பிக் மேட்சஸ்ல ஸ்கோர் போர்ட்ல ஒரு விஷயத்த போட்டுடலாம் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. 200க்கு மேல அடிச்சு 18 வருஷத்துல அவங்க தோத்தது இல்லை இது வரைக்கும். சோ அதுதான் அவங்களோட மந்திரமா இருக்கு போது. பஞ்சாபுக்கு ஒரு சான்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சிச்சுன்னா வா பேட்டை விடுமச்சி. மும்பை பெரிய லெகசியோட, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட, மற்ற டீம்ஸ்க்கு ஒரு பெரிய பயத்தை காட்டுற ஒரு தன்மையோட உள்ள வராங்க. பார்க்கலாம் பஞ்சாப் vs மும்பை என்ன மாதிரி போகுதுன்னா. பஞ்சாபுக்கும் பெரிய ட்ரீம் இருக்கு. இவங்க பின்னாடி லெகசி இருக்குன்னா அவங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு. ஸோ எது ஜெயிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வந்து பேசலாம். தேங்க்யூ ஸ்ரீராம்.